உலகத்திலேயே மிக அதிகமான வெப்பமான ஒரு கடல் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஓஷன். கடல் இல்லைன்னா மனித இனமே இல்லை, எந்த உயிரினமே இல்லை. நிறைய செயின் எஃபெக்ட் ஆகும்பொழுது அதனால் பவளப்பாறைகள் பாதிக்குது, இந்த உயிரினங்கள் பாதிக்குது, பல விஷயங்கள் நடக்குது. கடலாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, பீச்சு உட்காந்துக்கலாம் இல்லை, உலகத்தின் மிகப்பெரிய குப்பை தொட்டியாக ட்ரீட் பண்ணுறோம். ஆர்டிக், அண்டார்டிக், கிரீன்லாண்டில் இருக்கிற அந்த பனிமலைகள்லாம் உருகுது. அந்த பனிமலைகள் உருகும் பொழுது ஏராளமான எத்தனை லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் அது அந்த பனிமலைகள் உருகும் பொழுது நம்ம அப்படி இல்லை, ஏற்கனவே ஏறி இருக்கேன், அந்த ஏரியை ட்ரீட் பண்ணணும்ல. இப்போ மக்கள் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ். அவங்களுடைய நிலைமை என்னுடைய தேவை பூர்த்தாகிட்டா நான் மீதி பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இயற்கையை முதல்ல நேசிக்கணும். நம்மெல்லாம் இயற்கையோடு பிறந்தவங்க தான். வணக்கம். தண்ணீர் எப்போதுமே பேசு பொருளாக இருக்கிறது. இன்று நாம் சந்திக்க போகும் அறிஞர் நீர் ஆராய்ச்சியில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக முக்கியமான பங்களிப்புகளை செய்தவர். MIDS என்று சொல்லப்படுகிற சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஓய்வு பெற்ற பேராசிரியர். தற்போது ஹைதராபாத்தில் உள்ள தெற்காசிய நீராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் திரு S. ஜனகராஜன் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பொருளாதாரத்துறை தான் உங்களுடைய ஒரு அடிப்படை தொடக்கமாக இருந்திருக்கு. இப்போ நீர் ஆராய்ச்சிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் அடையாளமாக இருக்குது. எப்படி இந்த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு MA பொருளாதாரம் தான் படித்தேன். என்னுடைய ஆராய்ச்சிக்காக PhD பண்ணுறதுக்காக அங்கேயும் அதுக்கும் பொருளாதாரத்தில் தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். அந்த பொருளாதாரத்தில் விவசாய பொருளாதாரத்தை பற்றி இது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இந்த விவசாய பொருளாதாரத்தில் குறிப்பாக இந்த மார்க்கெட் சந்தை பொருளாதாரம் எப்படி விவசாயத்தை பாதிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அது சம்மந்தமாக நான் ஒரு அதிக அளவில் டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு கிராமத்தை எடுத்து ஒரு 4-5 கிராமங்கள், அந்த கிராமத்தில் ஒரு வருடத்துக்கு நான் தங்கிட்டேன். அங்கேயே தங்கிட்டு அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி தங்கியிருந்த காலத்தில் தான் நான் பார்த்தது மக்களை ரொம்ப அதிகமாக, விவசாயிகளை மிக அதிகமாக பாதிக்கிறது தண்ணீர். தண்ணீர் எந்த அளவுக்கு பாதிக்குது, சமயத்துக்கு கிடைக்கிறது, டைம்லி வாட்டர்னு சொல்லுவாங்க, டைம்லி இரிகேஷன், டைமில் கிடைக்காம அந்த நேரத்தில் விவசாயம் எவ்வளோ பாதிக்குது, தண்ணீர் தேவையில்லாத சமயத்தில் மழை பெஞ்சு அந்த பயிர் எப்படி பாதிக்குது. ஸோ தண்ணீர் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இன்புட் அப்படிங்கிறத நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தண்ணீருக்கு அங்கே ஒரு மார்க்கெட் வேறு இருக்குது. தண்ணீருக்கு வாட்டர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது நான் அப்போ தான் நான் பார்க்குறேன். முதல்ல நான் இருந்தது 80s. அந்த காலத்துலேயே விவசாயத்திற்கு தண்ணீர் வாங்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு கொடுக்கணும். அப்படி இல்லைனா விளையிற பொருள் விளைச்சலில் 3ல் 1 பாகம் கொடுத்துடணும். அப்படி ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இது தண்ணீர் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுலேருந்து நான் என்னுடைய ஆராய்ச்சியை பொருளாதாரத்திலிருந்து நீர் ஆராய்ச்சிங்கிறது அப்போ தான் நான் ஷிஃப்ட் ஆகிறேன். இப்போ பருவமழை காரணமாகவும் எதிர்பாராத மழை காரணமாகவும் சென்னை எதிர்கொள்கிற அனுபவங்களை 2015 பெருமழைக்கு பின்னாலன்னு நம்ம வகைப்படுத்தலாம். இப்போ 2015க்கு பிறகு நம்முடைய அணுகுமுறை மேம்பட்டிருக்கா? 2015 பெருவெள்ளம் அப்படிங்கிறது மிகப்பெரிய படிப்பினை தான். அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு எதிர்பாராத ஒரு பெருவெள்ளத்தை கொடுத்தது. ஆனால் 2015லேயே நான் ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன். அது இயற்கையாக நடந்த பேரிடர் இல்லை, அது மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு, மனித பிழையால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னு நான் அப்போ சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு பேரிடர் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை கொடுத்தது. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர்ட்னஸ்னு நம்ம சொல்லுவோம். எந்தளவுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறோம். இப்போ காலநிலை மாற்றத்தினால் இப்போ மிகப்பெரிய மழை
எதிர்பாராத நேரத்தில் குறுகிய காலத்தில் மிக அதிகமான மழை அப்படிங்கிறது வந்து நம்ம சமீப காலங்களில் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து சில முன்னேற்பாடுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து படிப்பினைகள் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2015க்கு அப்புறம் 2021, 2018, 2021, 2023லாம் ஒரு பெருமழை வந்தது. அதனால் வந்து நிறைய முன்னேற்பாடுகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் போதாது. நிறைய வந்து விஷயங்கள் வந்து இன்னும் இப்போ போதாக்குறைகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த சில நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை. இப்போ முக்கியமான விஷயம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னும் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் வந்து அதை வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து மனித பிழையால் 2015 ஏற்பட்ட வெள்ளம் மாதிரி மனித பிழையால் வெள்ளம் ஏற்பட்டால் அதுக்கு காலநிலை மாற்றம் காரணம்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறோம். அது ஒரு பக்கம். அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹைடிங் பிஹைண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னுட்டு. மனித பிழை நிறைய நடக்குது. நான் என்ன பண்ணுறது, காலநிலை மாற்றம் நடக்குது, கிளைமேட் சேஞ்ச் அதனால் இது நடக்குது. இன்னொரு என்ன நடக்குதுன்னா காலநிலை மாற்றம்னு என்ன புரியாமல் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது வெள்ளமோ இல்லை பெருமழையோ வரும்பொழுது சமாளிக்க தெரியாமல் நம்ம திணறிட்டு உட்காந்துட்ருக்குறோம். ஸோ 2மே முக்கியம். அந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து காலநிலை மாற்றத்தை அந்த கான்டெக்ஸ்டில் சமீப காலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எப்போ மழை பெய்யுமோ எதிர்பார்க்காத நேரத்தில் மழை பெய்யும். எதிர்பார்க்கின்ற நேரத்தில் மழை பெய்யாது. மிக முக்கியமாக மிக குறுகிய காலத்தில், மிக குறுகிய 1 மணி நேரத்தில், ஒரு நாளில் ஒரு 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 200 மில்லிமீட்டர் மழை, 150 மில்லிமீட்டர் மழை அப்படிலாம் அந்த மாதிரி பெய்யும்பொழுது நம்ம வந்து அதை வந்து மிகப்பெரிய பெருவெள்ளத்துக்கு அப்போ தான் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த கான்டெக்ஸ்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஏன் இந்த மாதிரி பெய்யுதுன்னு நம்ம சரியாக புரிஞ்சுக்கல. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மார்ச் மாதம் நல்ல வெயில் அடிக்க வேண்டிய ஒரு நேரம். வின்டர் சீசன் முடிஞ்சது. ஆனாலும் நீங்கள் பாருங்கள், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, டெல்டா மாவட்டங்கள், ஏன் சென்னையிலே கூட ஒரு நாள் மழை பெஞ்சுது. ஏன் இந்த மாதிரி பெஞ்சுது? நம்ம எப்போ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோமா? எதனால்? சிம்பிளாக இல்லை காலநிலை மாற்றம் அதனால் பெஞ்சுதுன்னு சொல்ல முடியாது. என்ன காரணத்தினால அது பெய்யுது, அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரி முன்னேற்பாடுகள் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விழிப்புணர்வு தேவை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து காயல்பட்டினத்தில் நடந்தது. இப்போ நீங்கள்லாம் வந்து 900 மில்லிமீட்டர் மழை ஒரு நாளில் பெஞ்சது, 2 நாளில் பெஞ்சது நம்ம பேசணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து கடந்த ஒரு வருடம் 1.5 வருடத்தில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அந்த 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 பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து பெருமழை எதிர்பாராத நேரத்தில் பெருமழைகள் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. என்ன காரணம்? அங்கே இந்த மாதிரி எதிர்பார்க்கலையே யாருமே. எப்படி இந்த மாதிரி ஒரு மழை பெய்யுதுன்னு? முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வார்மிங் ஓஷன்ஸ். கடல் மிக அதிகமாக வெப்பத்தில் இருக்குது. வார்மிங் ஓஷன்ஸும் சொல்லுவாங்க. கடல்கள் எல்லாம் மிக அதிகமான வெப்பநிலையை எட்டியிருக்கு. மிக முக்கியமான விஷயம், உலகத்திலேயே மிக அதிகமான வெப்பமான ஒரு கடல் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஓஷன், இந்து மகா கடல் தான் இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான வெப்பம் மிகுந்த ஒரு கடல் பகுதியாக இருக்குது. அது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரேபியன் சி உள்ள வருது, இந்த பக்கம் வந்து வங்காள விரிகுடா. அது ரெண்டும் சேர்ற இடம் அந்த இந்தியன் ஓஷன். அதனால் அது ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த வெப்பப்பகுதி, அந்த வெப்பப்பகுதி வங்காள விரிகுடாலுக்கும் வருது, அரேபியன் சீக்கும் போகுது. ஸோ அந்த பகுதி பார்க்கும்பொழுது வெப்பம் மிகுந்த பகுதி. அந்த வெப்பம் மிகுந்த பகுதினால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மேல் சுழற்சி சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் மேல் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் கடலுக்கு கீழே டீப் சி ஓஷன் வேரியேஷன், அது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அதனால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் வந்து இன்டென்சிஃபை ஆகுது. இங்கேருந்து நம்ம வந்து கடல்லேருந்து நீர்நிலைகள்லேருந்து, அதாவது வெப்பத்தினால
வாட்டர் மாலிகுல்ஸ் மேலே போய் மழை பெய்யுது, கண்டென்ஸ் ஆகும்போது மழை பெய்யுது நம்ம சொல்லுமில்ல. இந்த வெப்பம் அதிகமாகிறதுனால அந்த ஹைட்ரலாஜிக்கல் சுழற்சி, மழைக்கான அந்த ஒரு சுழற்சி இல்லை, அந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்னு சொல்லுமே, அது இன்டென்சிஃபை ஆகுது. ஸோ அந்த இன்டென்சிஃபை ஆகிறதுனால நம்ம வந்து கோடை காலத்துலேயும் மழை. இதோட விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த ரெகுலராக போகிற அந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் டிஸ்டார்ட் ஆகுது. பெய்கின்ற காலத்தில் பெய்யாமல் இப்போ விட்டுடலாம், சம்மரில் மழை பெய்யுது, என்ன ஆகுதுன்னு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால் அண்ட் எக்ஸ்பெக்டட் பீரியடில் மழை பெய்யாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம டெஃபினட்டாக அந்த காலநிலை மாற்றத்தோடு நம்ம லிங்க் பண்ணி தொடர்பு படுத்தி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் வேண்டும். இந்த மாதிரி ஒரு புரிதலோடு போனால் தான் நம்ம வந்து வருங்காலங்களில் நம்மளால் தப்பிக்க. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, சென்னை அண்டு தமிழ்நாடு கடல் பகுதி வந்து நீளமானது. இந்தியாவிலேயே 2வது நீளமான கடல் பகுதியை கொண்டது தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு நீளமான கடல் பகுதி குஜராத், 1200 கிலோமீட்டர் நீளம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்பட 1067 கிலோமீட்டர் நீளம், 2வது மிகப்பெரிய கடல் பகுதி. ஆக இவ்வளவு ஒரு நீளமான கடல் பகுதி இருக்கிறதுனால கடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, வார்மிங் ஓஷன்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு மழை பெய்யுறது பெய்யாது, இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் ரெயின்ஃபால், ஹை ரெயின்ஃபால், அதிகமான மழை குறுகிய காலத்தில், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். இனிமேல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். அப்படி செய்யலைன்னா வந்து நம்முடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், மிக மிக அதிகமாக இருக்கும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த கடல் வெப்பமாகிறது மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எமிஷன் லெவல். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எமிஷன் வந்து வெளியில் விடுறோமோ அது கடல் உள்வாங்கிக்குது. நம்மளாம் சொல்கிறோமில்ல, காலநிலை மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸு, மீத்தேன், அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பசுமை குடில் வாயுக்கள்னு சொல்லுவோம். அந்த பசுமை குடில் வாயுக்கள் எந்த அளவுக்கு நம்ம அதிகப்படுத்துகிறோமோ, பர்டிகுலர்லி கார்பன் டை ஆக்சைடு CO2, அது எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியிடுறோமோ அது அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வெப்பத்தை உருவாக்குது. அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் அதனால தான் நடக்குது, அட்மாஸ்பியர் வெப்பமாகுது. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 50% நம்ம வெளியில் விடுற அந்த கார்பன் டை ஆக்சைடில் 50% கடல் உள்வாங்கிக்குது. அது கார்பன் சிங்க்குன்னு சொல்லுவோம். நம்ம வந்து அந்த கடலில் வந்து அந்த கடல் வந்து இல்லைன்னா மனித இனமே இல்லை, எந்த உயிரினமே இல்லை. அந்த கடல் தான் வந்து முக்கியமாக இந்த உயிர் வாழ்தலுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம விடுற அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அது உள் வாங்கிக்குது. உள் வாங்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஆக்சிஜனையும் அது ரிலீஸ் பண்ணுது. ஸோ 50% இல்லை, 25லேருந்து 30%, 25 to 30% அந்த கார்பன் டை ஆக்சைடு உள் வாங்கிக்குது. ஆனால் நமக்கு தேவையான ஆக்சிஜனில் 50% கடல் தான் நமக்கு கொடுக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு உள் வாங்கிக்குது, கார்பன் சிங்க்கு, நமக்கு தேவையான ஆக்சிஜன் வேறு அது கொடுக்குது. ஆனால் இதனுடைய இம்பேக்ட் வந்து என்ன ஆகும்னா, கடல் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போக போக அது உள்ளே வாங்கும்போது அந்த அசிடிட்டி லெவல் அதிகமாகுது கடலில். அந்த அசிடிட்டி லெவல் அதிகமாகும் பொழுது கடல் வெப்பமாகுது. அண்ட் இட் வில் ஹேவ் அ செயின் எஃபெக்ட். நிறைய செயின் எஃபெக்ட் ஆகும்பொழுது அதனால் பவளப்பாறைகள் பாதிக்குது, உயிரினங்கள் பாதிக்குது, பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம கவலைப்படுறதே இல்லை. கடலை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, பீச்சு இப்போ உக்காந்துக்கலாம் இல்லை, ரொம்ப ஒரு அறிதல் இல்லாமல், அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம கடலை வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறோம். எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? உலகத்தின் மிகப்பெரிய குப்பை தொட்டியாக ட்ரீட் பண்ணுறோம். We are treating the ocean as the world's largest dustbin. நீங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எந்த வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக்கு, இல்லை சாலிட் வேஸ்ட்டு, எதுவாக இருந்தாலும் போய் டம்ப் பண்ணிட வேண்டியது. ஒரு மழை பெஞ்சால் ஒவ்வொரு ஆறும் எவ்வளோ கொண்டு போயிட்டு சேர்க்கும். ஒவ்வொரு மழையின் போதும் வெள்ளம் வரும், எல்லாம் கடலில் போய் சேர்த்துடும், எல்லாத்தையும் கடல் உள்வாங்கிக்குது. அந்த அளவுக்கு அசிடிட்டி லெவலும் வெப்பமும் கடல்
அதிகமாகிட்டே இருக்குது. கடல்வாழ் உயிரினங்கள் அதனால் பாதிக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ஏராளமான லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் எவ்ரி டே கடலுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளவு பாதிப்புகளும் வாங்கிக்கிட்டு கடல் வந்து இன்னும் நமக்கு உதவி பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அதனுடைய அதனுடைய உள்வாங்கிற சக்தி குறையும் பொழுது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாதிப்பு நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. இப்போ கடல் மட்ட உயர்வு வந்து உங்களை போன்ற ஆய்வாளர்கள் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து இங்க வந்து சரியா வந்து செய்யமெடுக்கப்பட்டிருக்கா? அதை வந்து சரியா ஆக்கப்பூர்வமா வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோமா? அதாவது காலநிலை மாற்றத்தினால் கடல் மட்டம் உயரும். ஏன் கடல் மட்டம் உயருதுன்னா வந்து கிளேசியர்ஸால் மெல்ட் ஆகுது. கிளேசியர்ஸ் மெல்ட்டிங். இப்போ இன்ஃபேக்ட் 2025 வேர்ல்டு வாட்டர் டேயில் தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளேசியர்ஸ் தான். மெல்ட்டிங் கிளேசியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்டிக், அண்டார்டிக், கிரீன்லாண்டில் இருக்கிற அந்த பனிமலைகள்லாம் உருகுது. அந்த பனிமலைகள் உருகும் பொழுது ஏராளமான எத்தனை லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் அந்த பனிமலைகள் உருகும் பொழுது கடல் மட்டம் உயருது. அந்த கடல் மட்டம் உயரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தண்ணி நிலத்துக்குள்ளே வரும். இப்போது இதில் வந்து தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை தமிழ்நாடு வந்து கடல் பகுதியில் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து பாதிப்புகள் மிக அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன். யூஎன் ஆர்கனைசேஷன் டிமார்க்கேட் பண்ணுறாங்க லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன். லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் அப்படிங்கிறது நமது இருக்குது. ஏன்னா 10 மீட்டர் கடல் மட்டத்துலேருந்து மீன்சி லெவல்லேருந்து 10 மீட்டர் லெவலில் இருக்கும் பொழுது நமது வந்து லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் நிறைய பகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா 30% கிட்ட லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் தான். 3 மீட்டர், 2 மீட்டர், அரை மீட்டர், 0 லெவல். பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளெலாம் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. அந்த பள்ளிக்கரணையில் இருக்கிற சதுப்பு நிலம் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. அந்த 800 பகுதி கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பகுதிகள் இதெல்லாமே இருக்கிறதுனால இதெல்லாமே வல்னரபிள் ஜோன். அந்த கடல் மட்டம் உயரும் பொழுது அந்த தண்ணி வந்து உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னா, டெல்டா பகுதி, காவிரி டெல்டா பகுதி வந்து மிக மோசமாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பகுதி. ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஆராய்ச்சியின்படி அங்கே ஷோர் லைன் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஷோர் லைன் 1971 படி ஒரு ஷோர் லைன் இருக்குது டோப்போ ஷீட் படி. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேட்டலைட் இமேஜரிஸ்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு ஷோர் லைனு. ஆனால் கடைசியில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது பார்க்கும்போது ஷோர் லைன் நிறைய மாறி உள்ளே வந்திருக்கு. ஷோர் லைன் அப்படின்னு வந்து கடல் பகுதி, அந்த தண்ணீர் வந்து டச் பண்ணுற பகுதி நிறைய மாறிடுச்சு. அது மாறுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடலில் வந்து நிலப்பகுதி ஏற்கனவே கடலுக்குள்ளே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வந்து இப்போ பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடல் ஆக்கிரமிச்சிடுச்சு. ஏன்னா அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே பிராக்கிஷ் வாட்டர் இல்லை, ஃபுல்லாகவே சீ வாட்டர் தான். அந்த மாதிரி அதேமாதிரி வேதாரண்யம் பகுதியில் அங்கே வந்து கடல் உள்ளே வந்து அங்கே வந்து வந்துட்டு போயிடும். அப்போது வந்துட்டு வெளியில் திரும்பி போக மாட்டேங்குது. அந்த ஏரி அந்த பிராக்கிஷ் வாட்டர் லேக் அதெல்லாம் தண்ணி அப்படி பர்மனெண்ட்டாக நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் கடல் பகுதி தான் நம்ம சொல்லணும். இப்படி நிறைய ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, கடல் மட்டம் உயரும் பொழுது நிறைய பேர் இப்போ நம்ம எல்லாருமே நினைப்போம் கடல்லேருந்து நேராக உள்ளே வரும் தண்ணி பார்க்கலாம் நீங்கள் கடல் தண்ணி உள்ளே. ஆனால் அப்படி இல்லை. இப்போ கடல் பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த கடலை ஒட்டிய பகுதிகளில் நேராக வரணும்னு அவசியம் இல்லை. பூமிக்கடிய தண்ணி வந்து அந்த சப்சர்ஃபேஸ் ஃபுல்லாக நிறைஞ்சி கீழேருந்து மேலே தண்ணி வரும். கீழேருந்து தண்ணி வந்து மேலே அப்படி இப்படி நிறைய பகுதிக்கு நடந்துகிட்ருக்கு. உலகில் பல பகுதியில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் பார்த்தபடி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் பல பகுதிகளில் அந்த நிலத்தில் தண்ணியே இருக்காது. ராத்திரி படுக்கும் பொழுது காலையில் பார்த்தீங்கன்னா நிலத்தில் தண்ணி இருக்கும். அந்த கடல் தண்ணி கீழே இந்த பூமியிலேருந்து மேலே வருது. ஸோ இதுதான் ஒரு டேஞ்சர் பொசிஷன் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து நம்ம எப்படி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை டெல்டா பகுதிகளை எப்படி பாதுகாக்கிறது? டெல்டா இட்ஸ் ஆல்ரெடி ரிஸ்கி அண்ட் வல்னரபிள் ஜோன். அந்த ரிஸ்க் அண்ட் வல்னரபிள் ஜோன், அந்த ரிஸ்க் ரொம்ப அதிகமாகிறதுனால அந்த டெல்டாவை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக
அந்த 145 155 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். இப்போ நிறைய பகுதி கடலுக்குள்ளே போயிருக்கு. இன்னும் அந்த ஜோன் வந்து ரொம்ப வல்லரபிள் ஜோன். தண்ணி கடல் பகுதி தண்ணி ஒரு மழை வெள்ளம் ஒரு 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 எரோஷன் வந்தாலும், கோஸ்டல் எரோஷன் தண்ணி சர்ருன்னு உள்ளே வந்துடுது. நிறைய கால்வாய்கள் வந்து பேக் வாட்டர் கெனால்ஸ் இருக்குது. அதில் 15 20 கிலோமீட்டர் தூரம் கடல் தண்ணி உள்ளே போகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல சைன் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப கடல் தண்ணி மேலே வந்துட்டு இன்னும் தண்ணி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த டெல்டா பகுதியே கீழே போயிட்டுருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சப்சைடன்ஸ் ஆஃப் டெல்டா, சப்சைடன்ஸ் ஆஃப் லேண்டு. சப்சைடன்ஸ் ஆஃப் லேண்டுன்னா என்ன அர்த்தம்னா, நிலப்பகுதிக்கு கீழே, சப்சர்ஃபேஸ் நிலத்துக்கு கீழே, இப்போ எந்த அளவுக்கு வந்து நிலத்துக்கு கீழே இருக்கிற நம்ம நிலத்தடி நீரை உறிஞ்சிருமோ, எந்த அளவுக்கு ஹைட்ரோ கார்பன் கீழே இருந்து எடுக்கிறோமோ, அந்தளவுக்கு கீழே வந்து வேக்கம் கிரியேட் பண்ணுறோம். பூமிக்கு கீழே நம்ம வேக்கம் கிரியேட் பண்ணும்போது நிலமே அமுங்கிடும். நிலம் அமுங்கும் பொழுது அது சிங்கிங், நிலமே சிங்க் ஆகும். அது பேர் சப்சைடன்ஸ் ஆஃப் லேண்ட், டெல்டா சப்சைடன்ஸ்னு சொல்லுவாங்க. உலகத்தில் பல பகுதி, பல டெல்டாக்கள் சப்சைட் ஆகுது, கீழே போய்கிட்டு இருக்கு. கிருஷ்ணா டெல்டா, நம்ம காவேரி டெல்டா, அமேசான், மீகாங், பல டெல்டாக்கள் இன்றைக்கி வந்து இந்தோனேஷியாவில் நிலமே அமுங்கிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, ஹைட்ரோ கார்பன் கீழே எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, அந்தளவுக்கு நிலம் கீழே போயிட்டு தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் காம்பேக்ஷன் ப்ராசஸ். காம்பேக்ஷன், அப்படியே காம்பேக்ட், அப்படி தண்ணி கீழே போயிடும், இந்த நிலம் கீழே போகும், சாயில் அமுங்கும். அப்போது நிலத்து கடல் மட்டத்தை விட நிலம் கீழே போகும்பொழுது கடல் தண்ணி ஈஸியாக உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நீ டெல்டாவில் நடந்துகிட்ருக்கு. இப்போ சென்னையை தாண்டி காவிரி பகுதிகள்லேயும் இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் நம்ம செயல்படுத்தும் பொழுதே நம்ம இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வர்றது. பொதுவாக வந்து அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விருப்பமாகவும் இருக்குது. அப்போ எப்படி ரெண்டையும் நம்ம சமநிலையோடு செய்கிறது? வளர்ச்சி வந்து யாருமே வேண்டான்னு சொல்லலை, வளர்ச்சி வேணும். விவசாய வளர்ச்சி, விவசாய பொருளாதாரம் வளரணும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பில்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நீடித்த வளர்ச்சி வேணும்னு சொல்கிறோம். வளர்ச்சி வேண்டான்னு சொல்ல, வி நீட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சி. நீடித்த வளர்ச்சி நம்ம வந்து பேருக்கு சொல்லிட்டு தெரியுமே தவிர, நீடித்த வளர்ச்சின்னு என்னென்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்? நீடித்த வளர்ச்சின்னா என்ன? நீடித்த வளர்ச்சின்னா அந்த வளர்ச்சி நீடிச்சு இருக்கணும். நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வருங்கால சந்ததியினரும் பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு பொருளாதாரம் நடந்தாலும், எந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலும், என்ன உற்பத்தி பண்ணாலும், நம்ம வந்து இயற்கை மூலதனம் இல்லாமல் அந்த உற்பத்தி நீங்கள் பண்ண முடியாது. இயற்கை மூலதனம் தேவை. ஆங்கிலத்தில் நேச்சுரல் கேபிட்டல்ம்பாங்க. நேச்சுரல் கேபிட்டல் என்ன? லேண்டு, வாட்டர், ஏர், அப்புறம் வந்து சாயில், இதெல்லாம் இயற்கை மூலதனம். கடல், எல்லாமே இயற்கை மூலதனம் தான். அந்த இயற்கை மூலதனத்தை பயன்படுத்திட்டு தான் நம்ம எந்த உற்பத்தியில் இறங்க முடியும். ஆனால் அந்த இயற்கை மூலதனத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், ஆனால் அந்த இயற்கை மூலதனத்தை கேடு விளைவிக்காமல் பயன்படுத்துங்க. அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை அந்த இயற்கைக்கு உண்டு. அந்த தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுகின்ற அந்த தன்மையை நீங்கள் இழக்க விடாதீர்கள், அது கேடு விளைவிக்காதீர்கள். ஒரு சாயில் அப்படின்னா அந்த சாயில் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கு அது கெப்பாசிட்டி இருக்குது. அதை புதுப்பிச்சுக்கு கொள்கிற அளவுக்கு அதோடைய கெப்பாசிட்டி நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இல்லை. அதேமாதிரி வந்து பல்லுயிர் பெருக்கம், பயோடைவர்சிட்டி இருந்தால் தான் ஃபுட்டு நமக்கு கிடைக்கும். அந்த பயோடைவர்சிட்டி நம்ம வந்து ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் நீ கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ பல்லுயிர் பெருக்கத்தை நம்ம சாகடிக்கிறோம், இல்லாத அளவுக்கு பண்ணுறோம். அப்போ அது என்ன வளர்ச்சி? அது இந்த மாதிரி வளர்ச்சி நமக்கு வேண்டாம். சாயில் நேச்சுரல் இன்டஸ்ட்ரக்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி சாயில்னு சொல்லுவாங்க. அந்த சாயில் கெப்பாசிட்டி நமக்கு வேணும். சாயில் நல்ல நிலைமையில், மண் தாங்க முக்கியம். மண் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த மண் வளம் இருக்கணும், நீர் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், நிலவளம் பாதுகாக்கப்பட வேண்டும், பயோடைவர்சிட்டி பாதுகாக்கப்பட வேண்டும், மலை சார்ந்த பகுதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், காடும் காட்டை சார்ந்த பகுதிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், கடலும் கடலை சார்ந்த பகுதிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் தவிர இந்த பூமிக்கு சொந்தமான அட்மாஸ்பியர் நம்மளும் நினச்சிட்டு இருக்கிறோமில்ல, நம்ம பயோஸ்பியர் பூமி மட்டும்தான் சொந்தம் அப்படின்னுட்டு நமக்கு உயிரினங்கள் இல்லை.
பூமியை சேர்ந்த அட்மாஸ்ஃபியர். பூமியிலேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தூரம் அந்த பூமியை சேர்ந்த இடம் அது. அந்த அட்மாஸ்ஃபியரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அது 4-5 லேயராக இருக்குது. 4-5 லேயருமே இன்றைக்கி வந்து ரொம்ப வல்லரபுளாக இருக்குது. அந்த அட்மாஸ்ஃபியரிக் கொலாப்ஸ் வருமோன்னு எல்லாம் சயின்டிஸ்ட்டு பார்த்துட்ருக்குறாங்க, என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு எமிஷன் லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மொத்தத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த இயற்கை மூலதனம், இயற்கையை நமக்கு கொடுத்த அந்த கொடை, அதை பாதுகாத்துட்டு நீங்கள் வளர்ச்சி பண்ணுங்கள், வளர்ச்சியில் ஈடுபடுங்க. இதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு வளர்ச்சி மட்டும்தான் வேணும். கடல் போனால் பரவாயில்ல, நிலம் போனால் பரவாயில்ல, காடு போனால் பரவாயில்ல, மலை போனால் பரவாயில்ல, குவாரி வேணும், எது வேணால் நான் பண்ணுவேன். அது நீடித்த வளர்ச்சி இல்லை, அந்த வளர்ச்சி எனக்கு தேவையில்லை. இப்போ பருகத்தக்க நீர் வந்து கொஞ்சம் கூட மக்களுக்கு வந்து கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு நாடுகள் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல், 0 டே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்து எதிர்காலத்தை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம எப்படி? அது 0 டே அப்படிங்கிறது வந்து அது சொல்லுவாங்க. இட்ஸ் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நோமன்க்ளேச்சர், ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறது. எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய நீர் தட்டுப்பாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோடய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது தவிர்க்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து, நம்ம எந்த அளவுக்கு நீர் சேமிப்பில் நம்ம கவனம் செலுத்தலையோ அந்த அளவுக்கு கஷ்டப்படத்தான் ஆகணும். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கவனிச்சுக்கணும், மழையின் பெய்கின்ற தண்ணீர், மழை நீர் பெய்கின்ற அளவு இருக்குல்ல, குறையல. மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அதிகமாக பெஞ்சிட்ருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த காலநிலை மாற்றம், இந்த குளோபல் வார்மிங் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச், புவி வெப்பமாகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில், இந்தியா போல் ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ், வெப்ப நாடுகளில் மழை அதிகமாக வருது, வெப்பமும் அதிகமாகுது, ஆனால் மழையும் அதிகமாக பெய்யுது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த வார்மிங் ஓஷன்ஸ் இம்பேக்டு, இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் தி ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள், ரெயின்ஃபால், அதெல்லாம் அதிகமாகிறதுனால மழையும் அதிகமாகுது, நம்ம சேர்க்கறது இல்லையே. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. அதனால் வந்து 0 டே அப்படிங்கிறது வந்து நீங்கள் இல்லைன்னு, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. வறட்சி, அதே மாதிரி தண்ணீருக்கு மிகப்பெரிய ஒரு கடும் தட்டுப்பாடு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மழை பெய்யாததுனால இல்லை, மழை பெய்கிறது. உங்களுடைய போதாமையினால் நம்ம செய்கின்ற ஒரு 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 பர்ஸ்பெக்டிவ் பிளான், லாங் டேர்ம் ஃபியூச்சரிஸ்டிக் வாட்டர் சேவிங் டெக்னிக்ஸ் பிளான் இல்லாததுனால அந்த மாதிரி நிலைமை நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கிராமப்புறங்கள்லாம் மழையை வந்து அவங்க ஒரு நேர்மறையான ஒரு பார்வையோட தான் இன்னமும் அணுகுறாங்க. ஒருத்தர் சந்திச்சா மழை உண்டா அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் இன்னமும் இருக்குது. ஆனால் நகரத்தில் வந்து மழை குறித்து ஒரு அச்சம், அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அதிகமாயிடுச்சு. உங்களுடைய பேட்டிகள் எல்லாம் மழையை வந்து ஒரு தொந்தரவாகவோ அல்லது ஏன் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகவோ பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்துறீங்க. இது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்குது. ஆனால் இன்னமும் அதை வந்து நம்ம ஒரு அரசு நிர்வாகமோ அல்லது மக்களோ அதை நோக்கி நகர்றதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த நிலையை இப்போ எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக நான் ஒன்று சொல்கிறேன், மக்களும் சரி, அரசும் சரி, இயற்கையை முதல்ல நேசிக்கணும். இயற்கையை நேசிங்க. நம்மெல்லாம் இயற்கையோடு பிறந்தவங்க தான். இயற்கையை நேசிக்காமல் இயற்கையால் நமக்கு கிடைக்கின்ற சில விஷயங்களை வந்து நான் வந்து அது கஷ்டமாக பார்க்குறதுங்கிறது தவறு. இயற்கை தானே, நடக்க தானே செய்யும். மழை அப்படிங்கிறது இயற்கையால் கிடைக்கிற நமக்கு மழை, வெயில் அதுவும் இயற்கையாக நடக்கிறது தான். நேசிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கோங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. உங்களை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும். நீங்கள் அதை பற்றி அதை வந்து நீங்கள் சாபம் கொடுக்குறதோட மழை இப்படி மழை பெய்யுது, என்னென்ன அப்படி இப்படி வாய்க்கு வந்தெல்லாம் உளறு, அது தப்பு. அது நல்ல மழை பெய்யுதா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. when there is a good rainfall, heavy rainfall, 4 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சா ரொம்ப சந்தோஷம். பெய்ய வேண்டிய மழை ஃபுல்லாக ஒரு நாளில் பெஞ்சிடுச்சு, இனிமேல் நமக்கு ரிலீஃப் தான். சரி, அந்த 4 மணி நேரத்தில் பெஞ்ச மழை எப்படியே சேர்க்கறது யோசனை பண்ணுங்க. அதுக்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்குங்க. அதான் சைனாக்காரன் பண்ணுறாங்க. அதை அவங்க அவ்வளோ அழகாக அதுக்கு எல்லாம் வேண்டிய விஷயங்கள்லாம் அவங்க யோசனை பண்ணி பண்ணுறாங்க. அவங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறது இல்லையே. மழை வரும்போது மழையை பற்றி பேசுவோம்,
வெயில் அடிக்கும்போது வெயிலை பற்றி பேசுவோம், வறட்சி வரும்போது வறட்சியை பற்றி பேசுவோம், வெள்ளம்னு வரும்போது வெள்ளத்தை பற்றி பேசுவோம். இது தவறு. வறட்சி இருக்கிற காலத்தில் அந்த கட்டமைப்புகளை உருவாக்குங்க. ஏன்னா இப்போ மழை கிடையாது, ட்ரையாக இருக்கும். என்னென்ன கட்டமைப்பு உருவாக்கணுமோ ஆக்குங்க. ஏரி குளம் குட்டைகள் ஆழப்படுத்துங்க, செம்மப்படுத்துங்க. வரத்து கால்வாயெல்லாம் சரி பண்ணுங்க. சர்ப்ளஸ் கால்வாய் உபரி கால்வாயெல்லாம் சரி பண்ணுங்க, ஆழப்படுத்துங்க. பண்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. எவ்வளோ ஏரிகள் ஆழப்படுத்தணும் ஆழப்படுத்துங்க. தண்ணி ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணி கட்டமைப்பில் உருவாக்கி வச்சுட்டா மழை பெய்யும்போது தண்ணி ஃபுல்லாக அதில் சேர்ந்துடும். வெள்ளங்கிற வார்த்தை வருமா? அப்புறம் வெள்ளம் வரும். தண்ணி வராமலாம் இருக்காது. அதிகமான மழை பெய்யுது, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நிறைய தண்ணி சேர்த்துட்டோமில்ல. ஸோ அதனுடைய ஃப்ளட் இம்பேக்ட், வெள்ளத்தினால் வருகின்ற அந்த ஒரு ஒரு இதை கஷ்டத்தை வந்து நம்மளால் வெகுவாக குறைக்க முடியும். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதை பண்ணுறதில்ல. அதை போய் மீதி நேரத்தில் ஃபுல்லாக தூங்கிடுவோம். மழை வரும்போது மட்டும்தான் வெள்ளத்தை பற்றி பேசுவோம். இந்த கட்டமைப்புகள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெள்ளம் குறித்து ஒரு முக்கியமான விஷயம், சர்ஃபேஸ் ரன் ஆஃப். மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணி ஃபுல்லாக 90லேருந்து 95% வழிந்து ஓடுகிறது இன்றைக்கு. ஆங்கிலத்தில் சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அரசாங்கம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளம் வடிகால், வெள்ளத்தை எப்படியாவது வடித்து கொண்டு போயிடணும். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், இல்லை மேஜர் ட்ரெயின்ஸு எப்படிலாம் ரெடி பண்ணுங்கப்பா, எல்லாம் ரெடி பண்ணுங்க, மழை வரப்போகுது, ரெடி பண்ணுங்க, தூக்கி கடலில் விட்டுடலாம். என்ன அப்ரோச் அது? என்னோடய அப்ரோச் அது கிடையாது. யூ நீட் வாட்டர் செக்யூரிட்டி. தண்ணீர் சேமிப்பு, வருங்காலத்துக்கு தண்ணீர் சேமிப்பு. மழை பெய்யுது, எல்லாம் ரெடியாக இருங்க. ஏரி குளம் குட்டைகள்லாம் ஆழப்படுத்துங்க. வாட்டர் செக்யூரிட்டி, வி நீட் டு கன்சர்வ் வாட்டர். வாட்டர் கன்சர்வேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தண்ணீர் எப்படி சேமிக்கிறது, தண்ணீர் ஃபுல்லாக எப்படி ஒரு இடத்துல கன்சர்வ் பண்ணுறது, அந்த ஒரு அப்ரோச் தான் நமக்கு தேவை. கன்சர்வேஷன் ரன் ஆஃப் வந்து எப்படியா வெளியில் விட்டுருங்க அப்படிங்கிறது தவறு. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், தண்ணி உள்ளே கொண்டு விடுங்க. மேஜர் ட்ரெயின்ஸை தண்ணிலாம் விட்டுருங்க, எல்லாம் கடலில் விடுங்க. வெள்ளம் ரோட்டில் தண்ணி நிற்காது, வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்காது, சந்தோஷம். அப்புறம் தண்ணி என்ன பண்ண போகிறீங்க? மக்கள் வந்து ஒத்துழைக்கணும், அரசாங்கம் மட்டும் இல்லை, மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெய்கிற மழை பெய்யும்போது எல்லா தண்ணியும், ஒரு சொட்டு தண்ணி வீட்டில் நிற்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டு ரோட்டில் விட்டுருவாங்க. ஸோ எல்லா தண்ணியும் வந்து ரோட்டில் நிற்கும். உடனே ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த தண்ணி இங்கே நிற்குதுங்க, வெள்ளம் அப்படியே வந்துடுச்சு, நீங்கள் எல்லாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க. உடனே அவங்க வந்து பம்பு கொண்டு வருவாங்க, பம்ப் பண்ணி எங்கேயாவது கொண்டு விடுவாங்க. இதுதான் நீ நடந்துகிட்ருக்கு. மக்கள் என்ன நினைக்கணும்? அவங்க இடத்துல பெய்கிற மழை, அவங்க ரூஃபில் பெய்கிற மழை, அவங்க பிளாட்டில் பெய்கிற மழை, ஒரு சொட்டு தண்ணி நாங்கள் வீணாக்க மாட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் சேமிப்பு வைக்கோம் அப்படின்ட்டு. வீடு மட்டும் இல்லை, எல்லா காலேஜஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஸ்கூல்ஸு இண்டஸ்ட்ரீஸு யார் எல்லாருக்குமே இந்த ஒரு அப்ரோச் இருக்கணும். கன்சர்வ் வாட்டர் வேர் இட் ஃபால்ஸ். அந்த ஒரு அப்ரோச், தண்ணி பெய்கிற இடத்துல அது என்னுடைய மழை தண்ணி நான் கன்சர்வ் பண்ணுவேன். அந்த அப்ரோச் இருந்தால் நீங்கள் தண்ணிக்கு நாங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, வெள்ளத்துக்கும் பதில் சொல்கிறீங்க. பிரச்சனை ரெண்டுத்துக்கும் சால்வ் பண்ணலாம். அதை நம்ம பண்ணுறதில்ல. ஸோ நம்மளோட அப்ரோச், நம்மளுடைய கண்ணோட்டம் மாற வேண்டும். ரெண்டாவது, மழையை பேர்டனாக பார்க்கக்கூடாது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டின்னா என்ன? அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அதை பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வருங்காலங்களில் இந்த அப்ரோச் இல்லைன்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ 2000-லாம் தமிழக அரசு வந்து வீடுகளிலும் அரசு கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு முறை வந்து அமல்படுத்தப்படணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அது வந்து அதெல்லாம் உடனடியாக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கண்காணிக்கிற முறை கூட இருந்தது. இப்போ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒரு சில இடங்கள்லையாவது அது பின்பற்றப்படுகிறதா? இல்லை, ஒரு சில இடங்களில் அது கண்டிப்பாக பின்பற்றப்படுது. பர்டிகுலர் சில ஃப்ளாட் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்குறேன், அவங்களாம் கன்சர்வ் பண்ணுறாங்க. பட் அது பெரிய அளவில் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பெரிய கேம்பஸஸ் இருக்குல்ல, 10 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர் 100 ஏக்கர் அந்த மாதிரி கேம்பஸ்லாம் இருக்குது. இன்ஸ்டிடியூஷன்ஸு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நிறைய இருக்குது, பெரிய ஏரியா இருக்கும். யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸு, கம்பெனிஸு, அவங்கெல்லாம் இதை பண்ணணும். இப்போ ஒரு ஒரு கம்பெனி, ஏதோ பெரிய கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு 10 ஏக்கர் அவங்களுக்குள்ளே இருக்குன்னா, அந்த இடத்துல பெய்கிற மழையை ஃபுல்லாக அவங்க கன்சர்வ் பண்ணணும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி சேர்க்குற வழிமுறை இருக்கணும். நாங்கள் வெளியில் தண்ணி வாங்க மாட்டோம், எங்கள் தண்ணி எங்களுக்கு இருக்குது போகிறோம், எங்களுக்கு எக்ஸஸ் வாட்டர் மீதி பகுதி நாங்கள் கொடுக்குறோம்.
தே ஷுட் பிகம் வாட்டர் பாசிட்டிவ். ஆங்கிலத்தில் இது பேர் வாட்டர் பாசிட்டிவ்னு பேர். நாங்கள் பண்ணுறோம். எங்கள் தண்ணி ஃபுல்லாக நாங்கள் கன்சர்வ் பண்ணுறோம். அதே மாதிரி எனர்ஜி, சூரிய இது சோலார் எனர்ஜி நாங்கள் டேப் பண்ணுறோம். நாங்கள் எங்களுக்கு வேண்டிய எனர்ஜி நாங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். அந்த எனர்ஜி பாசிட்டிவ் அண்ட் வாட்டர் பாசிட்டிவ்ன்ற அப்ரோச் இருந்தால் நீங்கள் கிளைமேட் சேஞ்சுக்கு, காலநிலை மாற்றத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும் உங்களால். இந்த ஒரு சேஞ்சஸ் நமக்கு தேவை. இப்போ திட மற்றும் மருத்துவ கழிவுகள் நிர்வாகத்திலையும் நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து நம்மளுடைய தென் மாவட்டங்கள் எல்லாம் மருத்துவ கழிவுகள் வந்து இந்த மாதிரி கொட்டப்படுவதுங்கிறது தொடர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போது மருத்துவ கழிவுன்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா வந்து இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் வந்து செக்ரிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு வந்து இன்சினரேட்டர்ஸ் இருக்குது. எந்த மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அது நடைமுறைப்படுத்துறதுல ரொம்ப கஷ்டம்தான். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் பிளாஸ்டிக்கை எரிக்கக்கூடாது. மீதி பயோமெடிக்கல் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் இல்லாமல் மீதியை வந்து அவங்க இன்சினரேட்டரில் போட்டு பண்ணணும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இந்த 18 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு மிக அதிகமான வெப்பநிலையில் அதை வந்து இன்சினரேட்டரில் போடணும். அது பண்ணுறதில்ல. இப்போ கேரளாலாம் பார்த்திங்கன்னா கொண்டு தமிழ்நாட்டில் டம்ப் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு பக்கத்திலே சில இன்சினரேட்டர்ஸ்க்கு அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதில்ல. இது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சென்னை, குறிப்பாக தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை வந்து ஹப் ஃபார் மெடிக்கல் டூரிசம்னு சொல்லுவாங்க. மருத்துவ வசதிக்காக வெளிநாட்டிலேருந்தெல்லாம் எங்கேருந்தெல்லாம் வராங்க. இங்கே அவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே நம்ம அவ்வளோ பெரிய கட்டமைப்பு இல்லை. இது அரசு உடனடி கவனம் இதுக்கு செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சீனாவில் வந்து மழைநீர் சேமிப்பு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பணி சம்மந்தமாக பல்வேறு நாடுகள், மாநிலங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அங்கே ரொம்ப காலம் தங்கியிருக்கீங்க. நம்ம பின்பற்ற தகுந்த ஏதாவது ஒரு நடைமுறைகள் சொல்ல முடியுமா? அதாவது வந்துங்க, மழைநீர் சேகரிப்பு அப்படின்ற பார்த்திங்கன்னா, இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய கட்டமைப்பு எங்கேயுமே இல்லை. இயற்கையாக நமக்கு கொடுத்த அந்த வரப்பிரசாதம் அப்படிங்கிறது ஏரி, குளம், குட்டை, கோவில், குளங்கள் ஏராளமாக இருக்குது. அதில் சேர்க்கணும். இப்போ வந்து சைனாவில் ஸ்பேஸ் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சாலும் டீப்பாக அப்படியே வெர்டிக்கலாக அப்படியே ஆழப்படுத்தி அங்கே தண்ணியை உள்ளே கொண்டு விட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுவாங்க. நம்ம அப்படி இல்லை. ஏற்கனவே ஏரி இருக்கே, அந்த ஏரியை ட்ரீட் பண்ணணும்ல. அதை விட்டுட்டு அங்கே வந்து நம்ம ஆழப்படுத்த மாட்டோம், அதை பண்ண மாட்டேன். அது இது அப்படியே ஒரு கரையை மட்டும் பலப்படுத்தி அழகுப்படுத்தி அது சுற்றிற ஒரு வாக் ட்ராக் போட்டு ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட்டு, கெனால் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட்டு, இல்லை லேக் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட்டு, இது தேவையில்லை. ஆங்கிலத்தில் இது பேர் என்ன தெரியுங்களா? காஸ்மெட்டிக் இன்டர்வென்ஷன்ஸ். இது பவுட்ரு பூசுகிற வேலை. இந்த பவுட்ரு பூசுகிற வேலை சரிப்படாது. உண்மையிலேயே ஹைட்ரலாஜிக்கலாக சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி அந்த ஏரியா ட்ரீட் பண்ணி அந்த எர்தன் பேங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எங்கெல்லாம் ஆழப்படுத்தணுமோ ஆழப்படுத்தி வரத்து கால்வாய் கேட்ச்மெண்ட் ஏரியா ட்ரீட் பண்ணி அந்த வழியை தண்ணியை ஃபுல்லாக அதில் சேர்க்கணுங்க. இப்போ புதுசாக இப்போ இன்வென்ஷன் என்ன, நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ள பாதிப்புகளுக்கு இயற்கை சார்ந்த வழிமுறைகள் என்ன, நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ். இதுதான் நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ். இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு இன்க்ளூடிங் ராணிப்பேட்டை, அந்த ஏரியா பார்த்திங்கன்னா 4000 ஏரிகள் மேலே இருக்குது. அந்த 4000 ஏரிகளை வந்து நீங்கள் அவ்வளோ ஆழப்படுத்தி தண்ணி சேர்த்திங்கன்னா சென்னைக்கு வெள்ளம் வருமா? வெள்ளங்கிற பேச்சே கிடையாது. மேலேருந்து தான் தண்ணி நம்ம கீழே வருது. வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வரும், கடல் நோக்கி. அந்த தண்ணி ஃபுல்லாக மேலேயே சேர்த்துட்டோம்னா கீழே எப்படிங்க தண்ணி வரும்? இல்லையா? நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். இந்த கட்டமைப்பு வசதிகளை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கிறது இல்லை. இதை விட்டுட்டு நாங்கள் வந்து புதுசாக நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன் அப்படி புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க. யுவர் இன்வென்டிங், யுவர் ட்ரைங் டு ரீஇன்வென்ட் தி வீல். அது தப்புன்னு நான் சொல்லலை, பண்ணுங்கள், அதையும் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்டு புதுசாக பண்ணுறீங்களா? சரி, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இருக்கிற வெட்லேண்டு ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு, இருக்கிற சதுப்பு நிலங்களை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இது ஏன் பண்ணுறீங்க அந்த மாதிரி? ஸோ அப்ரோச் வந்து நம்மளை இது கண்டிப்பாக மாறணும். இனிமேலாவது போனது போகட்டும். இப்போ பள்ளிக்கரணை மார்ஷ்லண்ட் பார்த்திங்கன்னா சதுப்பு நிலம் 55 சதுர கிலோமீட்டர் இருக்குது.
இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிறது 5 சதுர கிலோமீட்டர் தான். அவ்வளோ காலி பண்ணிட்டோம். கோஸ்டல் வெட்லேண்ட் 800 கிட்ட 10,000 ஏக்கர் 12,000 ஏக்கர் இருந்தது. இப்போ இருக்கிறது 1000 ஏக்கர் கூட கிடையாது. எல்லாம் ஆக்குபை பண்ணியாச்சு. அங்கே வந்து கொசஸ்தலையார், ஆரணியாறு, எண்ணூர் டு புலிக்கட் லேக், அந்த 12 கிலோமீட்டர் நிலம், அந்த அந்த சதுப்பு நிலம் ஃபுல்லாக ஃபென்டாஸ்டிக் சீ கிராஸ் அண்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்த இடம் அது. அது அது ஒரு கார்பன் சிங்க். அது இருக்கிற அந்த ஒரு எமிஷன் லெவல் அப்படியே உள்வாங்கிக்கிற தன்மை இருக்கிற அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அழிச்சிட்டோம். சதுப்பு நிலங்களும் அழிச்சிட்டோம். என்ன நேச்சுரல் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் அழிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ரீதிங்க், ரீஇமேஜினேஷன் வேணும் நமக்கு. நல்லா யோசனை பண்ணி இயற்கைக்கு கெடுதல் பண்ணாமல், இயற்கைக்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நம்ம இயற்கையோடு இயர்ந்து கூட சேர்ந்து பயணித்தால் நமக்கு பிரச்சனை வராது. சரி, போனது போகட்டும். இருக்கிற இயற்கை வளங்களை நம்மளால் காப்பாற்ற முடியுமா? இப்போ இருக்கிற இடத்துல சென்னைக்குள்ளே எத்தனை குளம் இருக்குது, எத்தனை கோயில் குளம் இருக்குது, எத்தனை குட்டைகள் இருக்குது, எத்தனை ஏரிகள் இருக்குது, சென்னையை சுற்றிற எத்தனை ஏரிகள் இருக்குது அந்த 3-4 மாவட்டங்களில். அதெல்லாம் என்ன பண்ணுறது? ஒரு ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணி இவ்வளோ தண்ணி இங்கே சேர்க்க முடியுமா? சேர்க்கலாம். ஓஎம்ஆர், ஈசிஆர் பக்கத்தில் ஏராளமான பெரிய பெரிய ஏரிகள் இருக்குது. டீசலினேஷன் பண்ணிட்டால் நமக்கு தேவையில்லை. அந்த ஏரிகள் ஃபுல்லாக நம்ம தண்ணி சேர்த்தோம்னா அந்த தண்ணி நமக்கு போகும். இதெல்லாம் விட்டுட்டு வந்து நம்ம இயற்கைக்கு மாறுபட்ட சொல்யூஷன்ஸ் நம்ம என்னத்துக்கு போகணும்? ஸோ நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் புதுசாக பண்ணுறீங்களா? பண்ணுங்கள். பட் ஏற்கனவே இருக்குன்ற இந்த இயற்கை நேச்சர் சொல்யூஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது, அதை நீங்கள் பலப்படுத்துங்க. அப்படி பண்ணால் நம்மளை வந்து வறட்சியிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும், வெள்ளத்துலேருந்து தப்பிக்க முடியும். மிக முக்கியமாக இதெல்லாமே வந்து கார்பன் சிங்க் வேறு, அது நமக்கு உபயோகப்படும். அது மட்டும் இல்லாமல் பயோடைவர்சிட்டி பெருகும், பல்லுயிர் பெருக்கம் பெருகும். ஒவ்வொரு ஏரியும் அந்த பல்லுயிர் பெருத்திற்கான மூலதனமே அந்த ஏரிகள் தான், சதுப்பு நிலங்கள் தான். கார்பன் சிங்க் அதுதான். இதெல்லாம் மூலதனம் நமக்கு. அதெல்லாம் இன்னும் இயற்கை மூலதனங்களை அழிச்சிட்டு என்ன வளர்ச்சி அப்புறம்? இப்போ உங்களை போன்ற ஆராய்ச்சியாளர்கள், அப்புறம் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய திட்டமிடக்கூடிய அதிகாரிகள், இவங்களுக்கு இடையில ஒரு ஒருங்கிணைவு இருக்கா? கோஆர்டினேஷன் இல்லைங்கிறது நம்ம சொல்லித்தான் ஆகணும். பிகாஸ் நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. நிறைய ஏஜென்சிஸ் வந்து ஒன்று சேர்ந்து அதை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். இப்போ சிஎம்டிஏ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க வந்து எதை பற்றி அவங்க யோசனை பண்ணுறாங்க? லேண்ட் யூஸ், நிலத்தை மட்டும் எதுக்கு எங்கெங்கே உபயோகப்படுத்தணும், வீடு கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், இல்லை இண்டஸ்ட்ரீஸு, பார்க்கு, அந்த மாதிரி அவங்க லேண்ட் யூஸை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க, அப்ரூவல் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் லேண்ட் யூஸை மட்டும் நீங்கள் கண்மூடித்தனமாக நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா அப்போ வெள்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கே. அப்போது நீங்கள் யாரோட கோஆர்டினேட் பண்ணணும்? வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட். அப்போது நிலமும் நீரும் சேருது. ஸோ லேண்ட் அண்ட் வாட்டர், லேண்ட் யூஸ் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், லேண்ட் யூஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஷுட் கோஆப்ரேட். தே ஷுட் ரியலி பி இன்டர்லிங்க்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் உள்ளே இருக்குது. எல்லாம் ஒரு சேர்ந்து பண்ணால் தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு அப்படி இல்லை. எல்லாமே வந்து ஒரு டிஸ்ஜாயிண்டட் அப்ரோச் தான் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப தவறு. இந்த மாதிரி ஒரு அப்ரோச்னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி பாதைகள், நீர் வரத்து பாதைகள் இருக்குல்ல, தண்ணி இந்த பக்கம் வருது, நான் உடனே ஒரு ரோடு போட்டுடுறேன், ஒரு ரிங் ரோடு போட்டுடுறேன். தண்ணி பாதிக்குதாங்க, தண்ணி இப்படி போயிட்டு தண்ணி நின்று போயிடுது. அங்கே ஒரு சரியான பிரிட்ஜ் இல்லை, ஏதோ தண்ணி போகல, ஏதோ ஆகுது. அப்போ இங்கே இப்படி போக வேண்டிய தண்ணி வேற எங்கே போகுது? அப்போ அந்த இடத்துல வெள்ளம். ஸோ இப்படி இது வந்து அந்த அந்த இருக்கிற ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஹைட்ராலஜின்னு சொல்லுவோம். அந்த நீர்வழி தடங்கள், நீர்வழி பாதை, அதெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றும் பொழுது புதுசாக வெள்ளம் வராத இடத்துல நீங்கள் சொல்கிற அந்த வெள்ளம் வருது. அது வெள்ளம்னு சொல்லக்கூடாது, அது இனண்டேஷன், அந்த மாதிரிலாம் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தீர்வு வேணும்னா நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோஆர்டினேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். கோஆர்டினேஷன் அமாங் அஃபிஷியல் ஏஜென்சிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையாக மக்கள்கிட்டையும் வந்து ஒரு பொறுப்பு தேவைப்படுது, ஒரு குடிமை உணர்ச்சி அவங்களுக்கும் தேவைப்படுது. இதில் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன குறிப்பாக? இல்லை, மக்கள் வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ்.
அவங்களோட நிலைமை என்னுடைய இது இப்ப தேவை பூர்த்தியாகிட்டால் நான் மீதியை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. அந்த அந்த அப்ரோச் ரொம்ப ரொம்ப தப்பு. அங்கே தான் வந்து என்ன அவசியம்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு 600 வீடுகள் இருக்குது, 400 வீடுகள் இருக்குது. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தப்பா இது நம்ம இடம், இந்த இந்த இடத்துல நம்ம வந்து தண்ணி எப்படிலாம் சேர்க்க முடியும், வெள்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கா, அதை எப்படி தடுக்க முடியும், நீர் சேமிப்பை எப்படி பண்ண முடியும், கிரவுண்ட் வாட்டர் எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும், பார்க்குள்ளே ஏன்னா டீப் போர்வெல்ஸ் பண்ணோம்னா தண்ணி சேர்க்க முடியுமா, ஒரு இன்னோவேட்டிவ் இமேஜினேஷன். இதெல்லாம் தான் வெளிநாட்டில் பண்ணுறாங்க. சைனாவில் இதெல்லாம் பண்ணுறாங்க. சைனாவில் வந்து ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி ஹை. 50 வீடுகள் இருந்தாலும் வந்து அவங்க வந்து அந்த கம்யூனிட்டி அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வந்து பார்க்குறாங்க. நம்மகிட்ட அந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இல்லை. ஒரு இண்டிவிஜுவல் வீடு, என்னோடய வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கக்கூடாது, வழித்து நான் ரோட்டில் விட்டுடுவேன். அதுதான் அப்ரோச், செல்ஃபிஷ் அப்ரோச். நோ, யூ ஹேவ் தட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், கம்யூனிட்டி அப்ரோச் வேணும். அந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேரணும். அந்த பகுதியில் இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் வைக்கணும். அந்த பகுதி ஃபெடரேஷன் வரும்பொழுது அங்கே இருக்கிற ஏரிகள், குளம், குட்டைகள் அவங்க சர்வே எடுக்கணும். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணி அவங்க எப்படி அதுக்குள்ளே தண்ணி சேர்க்கலான்னு போக்கணும். அவங்க கொஞ்சம் முன்னெடுப்பு பண்ணணும். இதெல்லாம் எல்லாமே அரசாங்கம் பண்ணணும்னு செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லைங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னும் ஒரு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோடது சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணுறது, எங்களுக்கு ரோடுக்கு லைட் எரியல, குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ தான் அவங்களோட அப்ரோச்சு. தண்ணி நிற்குது ரோட்லலாம், உடனே ஃபோன் பண்ணு, தண்ணி வழித்து விடுங்க. இதுதான் அப்ரோச். ரொம்ப தப்பு. பாசிட்டிவ் அப்ரோச் வேணும். கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வேணும். ஸ்மார்ட் கம்யூனிட்டி அசோசியேஷனாக மாறணும். கம்யூனிட்டி அசோசியேஷன் ஷுட் பிகம் சாம்பியன்ஸ் ஆஃப் climate change. Community association should become champions of flood, champions of flood resilience and மீதி அதுக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து முன்னெடுப்பு எடுக்கணும், பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்களும் அப்போ அரசாங்கம், சென்னை கார்ப்பரேஷனோ மீதியோ அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு சார்பாக நன்றி.